அருமை நண்பர் பாக்யராஜ் அவர்களே, சுந்தரராஜன் அவர்களே, என் அருமை நண்பர் பாண்டியராஜன் அவர்களே, மற்றும் இந்த படத்திலே அருமையாக நடித்த நடிகர் திலகங்களே, நண்பர் விஜயகுமார் அவர்களே, சரவணன் அவர்களே, இந்த படத்தின் இயக்குனர் மாரிஸ்குமார் அவர்களே, விஜயகுமார் அவர்கள் எனக்கு நெருங்கிய கால நண்பர். அவர் நீங்கள் இசை வெளியீடு விழாவுக்கு வர வேண்டும் என்று சொன்னார். இங்கே வந்தவுடன் தான் தெரிந்தது. தூரல் நின்று போட்டு என்னுடைய அருமை நண்பர் பாக்யராஜ் படம் எடுத்தார். தூரல் நிற்கவில்லை, இன்னும் மழையாக அருமை மழையாக பெய்து கொண்டிருக்கிறது என்பதிலே எந்த விதமான ஐயம். நான் ஏன் இவ்வாறு கூறுகிறேன் என்றால், என் காதல் புரிது என்ற படம் எடுத்திருக்கிறார். காதல் புரிது என்றிருந்தால் நானே ஆச்சரியப்பட்டிருப்பேன். மனிதன் தோன்றிய காலத்திலே இருந்து காதல் காதல் என்றால் வெறும் ஆணும் பெண்ணும் காதல், மரத்தை பற்றி, அது நிலவை பற்றி, கடலை பற்றி அவன் காதல் கொண்ட நாட்கள் வேறு. ஆனால் இங்கே மிக தெளிவாக அருமையாக புதுமுகங்களை வைத்து படம் எடுத்திருக்கிறார் நம்முடைய தயாரிப்பாளர். அதை நான் பாராட்டுகின்றேன். ஏனென்றால் இப்பொழுது சிறிது நேரத்துக்கு முன்னாலே நம்முடைய பாக்யராஜ் அவர்களை கேட்டேன், ஏன் தமிழ் சினிமாக்களே திரைப்படங்களே முன்னேறவில்லை என்று. அவர் சொன்னார், முன்னேறி கொண்டிருக்கின்றது. எப்படி என்றால், இது போன்ற சிறிய பட்ஜெட்டை வைத்து தயாரிக்கின்ற படங்கள் மிக அருமையாக திகழ்கின்றன என்று சொன்னார். அதே முறையிலே பார்த்தோமேனால் இந்த படம் மிக அருமையாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயம் இல்லை. ஏனென்றால் அந்த படத்திலே நடித்தவர்கள் எல்லாம் புதிது. புதிது என்றால் அவர்களுக்கு சினிமா துறை புதிதாக இருக்கலாம், ஆனால் படம் ஏதோ மிகவும் பண்பட்ட நடிகர்கள் போல் நடிக்கின்றார்கள். அதை நான் நினைக்கின்ற பொழுது மிக பெருமைப்படுகின்றேன். அத்தனை கைத்தட்ட நல்லா தட்டுங்களை இல்லைக்கு வேண்டாம். ஏன்னா பாண்டியராஜ் வச்சுட்டு ரெண்டு பக்கம் எனக்கு ராஜன் இருந்தாங்க. ஒரு ராஜன் போயிட்டாரு, ஒரு பாண்டியராஜன், ஒரு சுந்தரராஜன். அப்புறம் சொன்னார் இப்ப அவர் முன்னால செல்வராஜ் சொல்லி கரெக்டா பாக்கியத்தை புடிச்சிருக்கிறாரு விஜயகுமார். அதற்காக அவருக்கு நான் ஒரு பாராட்டு சொல்ல வேண்டும். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோடு நான் ஒவ்வொரு முறையிலும் கேட்கறது, என்ன படம் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு தூரம் இருக்குன்னு. முதல்ல வேற ஏதோ தலைப்பு வச்சிருந்தார். இந்த தலைப்புக்கு நல்லாவே இல்லையே, கொஞ்சம் மாத்துங்களேன். துணிந்து மாற்றினார். அந்த துணிவுதான் இன்றைக்கு அவருக்கு துணையாக இருக்கும். நீங்கள் எப்படி இவ்வளவு பேர் வந்து அவருக்கு துணையாக இருக்கின்றீர்களோ, அதே போன்று தமிழ் மக்கள் எங்கிருந்தாலும் அவருக்கு துணையாக இருப்பார்கள். வாழ்க அவர், வாழ்க இந்த படம். மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டும் இந்த படத்தை. காதல் புரிது என்று சொல்கின்றார்கள். காதல் புரிதல் என்றார், என் காதல் புரிது என்று அருமையாக தலைப்பை வைத்திருக்கின்றார். அதற்காக நான் அவரை வாழ்த்த வேண்டும். இதிலே நடித்த நடிகர்கள் அனைவரையும் நான் மிக மிக பாராட்டுகின்றேன். வாழ்க வளர்க விஜயகுமார் அவர்கள். ட்ரெய்லர் வெளியீட்டு விழா தலைமை வகிக்கிற எங்கள் குல திலகம், இந்திய நாட்டின் உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசர், மைசூர் மாநிலத்திலே தலைமை நீதிபதியாக வகித்து நேர்மை, நீதி, நாணயம் இது மட்டுமே அறிந்த ஒரு மாபெரும் மகான் எங்கள் ஐயா நீதியரசர் அவர்கள். அவர்களை வழி நின்று நான் விஜயகுமாரோடு, சரவணனோடு எங்கள் சமுதாய தொண்டினை நான் ஆற்றிக் கொண்டிருக்கிறேன். என் சமுதாயத்திற்காக, எல்லா மக்களும் மனித சமுதாயம் என்பது ஒன்று என்றாலும், ஒரு வீட்டுக்குள்ளே நம் வீட்டை மட்டும் சுவர் வைத்து பிரித்துக் கொள்வதை போல எங்கள் சமுதாயத்தை நாங்கள் வளர்ப்பதற்காக, ஒற்றுமையை உருவாக்குவதற்காக நான் கடந்த 2 ஆண்டுகளாக தமிழகத்திலே வலம் வந்து கொண்டிருக்கிற போது விஜயகுமார், சரவணனை என்னோடும் துணையாக வந்து கொண்டிருக்கிறார்கள்.
அதற்கு சில யோசனைகளை எல்லாருமே கேட்பாங்க. தமிழக அரசிலே டாக்டர் கலைஞராக முதல்வராக இருக்கும் போதும் சில வாரியங்கள் அமைத்து அதற்கு ஐயாவை நீதியரசராக போடுவார்கள். இன்றைக்கு இருக்கிற தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களும் ஐயாவை சரியான ஏதாவது பிரச்சனைக்குரியது சரியான முடிவு இந்த நாட்டிலே வர வேண்டும் என்று எங்க ஐயா நீதிபதி ஐயா அவர்களை தான் அழைப்பார்கள். அப்படிப்பட்ட நீதியால் உயர்ந்த உள்ளத்தால் இந்த மனித சமுதாயம் ஓங்கி உயர்ந்து வளர வேண்டும் என்கிற அந்த அன்பால் தலை நிமிர்ந்து நிற்கிற ஐயா அவர்கள் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் நிமிர்ந்த ஞான செருக்கோடு விளங்குகிற எங்க ஐயா அவர்களின் பாதம் தொட்டு வணங்கி ஒரு சரியான தலைமை என் தம்பி விஜயகுமார் இன்றைக்கு தேர்ந்தெடுக்க. சினிமா உலகத்துக்கு இது புதிது. சினிமா உலகத்திலே ஒரு கேசட் வெளியீட்டு விழாவிலே உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி தலைமையிலே நடப்பது சினிமா உலகத்துக்கு இது புதிது. அவர் காதல் வேண்டுமென்றால் அவருக்கு புதிதாக இருக்கலாம். ஆனால் தமிழ் சினிமா உலகத்திற்கு இப்படி ஒரு நீதியரசர் தலைமையேற்று கேசட் வெளியீட்டு விழா பங்கு கொள்வது என்பதும் எங்கள் திரை உலகின் பாக்கியம். எங்கள் பாக்யராஜ் அவர்கள் அவருடைய சீடர் இதோ அமர்ந்து கொண்டிருக்கிற பாண்டியராஜன் அவர்கள் என் தம்பி. பாரதிராஜா கண்டுபிடிப்பிலே வளர்ந்தவர்கள் பாக்யராஜ், அவருடைய கண்டுபிடிப்பிலே வந்தவர் பாண்டியராஜ். அதாவது திருப்பு முதலீட்டு படங்களை எவ்வளவு தெளிவாக எடுத்து தர வேண்டும் என்பதிலே இருவருமே அவர் குரு இவர் சிஷ்யர். நடிப்பிலும் அப்படித்தான். ஆனால் இந்த படத்தை நான் முழுமையாக பார்த்து விட்டேன். தம்பி விஜயகுமார் ஃபர்ஸ்ட் காப்பி ரெடியான உடனே என்னை கூப்பிட்டு இன்னும் முக்கியமான சிலரை கூப்பிட்டு இந்த படம் பார்க்க சொன்னாரு. நான் முழுமையாக பார்த்து ரசித்து தம்பியை பாராட்டி அதில் நடித்த அந்த ஹீரோ புதிதாக இருந்தால் கூட புதிதாக அவன் காட்டிக்கொள்ள அவன் பல காதல் பண்ணிருப்பான். இதுல ஒண்ணு எனக்கு புதுசா காதல் மாதிரியே தெரியல. டச் பண்ணும் போது சிலர் இந்த பாண்டியராஜன் மகன் அதை வந்திருக்கான் ஒரு 2 படம் ஹீரோ பண்ண 2 படமா தம்பி சரியா சொல்லு அவருக்கே தெரியல எத்தனை பிள்ளைங்க அது எங்க அந்த 1 2 அவனை விட்டங்க மொத்தம் 5ங்க அது மாதிரி ஒரு புள்ள நடிச்சு படுத்து இவர் பணத்தையே கணக்கு வைக்க முடியாது அவ்வளவு படம் நடிச்சிருக்காரு. ஆக இந்த தம்பியுடைய நடிப்பிலே கொஞ்சம் கூட கூச்சம் இல்லை, புதிதாக எதுவும் தெரியவில்லை. நல்ல அனுபவம் பெற்ற ஒரு தம்பியாக ஹீரோவை வந்து நடித்தார். இப்பொழுது நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீர்கள், நான் முழு படம் பார்த்தேன். ஆக அந்த தம்பி முன்னேறுவதற்கு இந்த படம் பேர் உதவியாக இருக்கும். இந்த படம் பேர் உதவியாக இருக்கும். இது வெற்றி பெறும். அதில் நடித்த கதாநாயகி முதல் மற்ற கேரக்டர் என் தம்பி பாண்டியராஜன் கூட ஒரு சின்ன வேஷம் தான். அவர் எப்பவுமே சின்ன வேஷத்தை பெருசா பண்ணிடுவார். அந்த அளவுக்கு அந்த படம் திறக்கும். ஆகவே இன்றைக்கு நான் அதைவிட சிறப்பாக பாக்யராஜ் அவர்கள் பல படங்கள் இயக்கி இருக்கிறார்கள். இந்த நாட்டு மக்களை ஒருமித்த உள்ள உணர்வை பெற்று குடும்ப கதைகளை அற்புதமாக செய்திருக்கிறார்கள். அதிலே சில விரசமான காட்சிகள் கூட இலைமறை காய்மறையாக காட்டியிருக்கிறார். அதுல ஒண்ணு அவர் அதிகமா வல்கரா பண்ணது ஒன்னே ஒண்ணுதான். இந்த முருங்கான் சொன்னார் பாருங்க, அது ஒண்டிதான். அது இன்னைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த படத்துல இவர் வந்து முருங்கா பார்த்துட்டு ஓ எங்க குருநாதர் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு நாகரீகமாக நம் தாய்மார்கள் வெட்கி தலை குனியாத அளவிற்கு எல்லோரும் சிரித்து மகிழ்ற அளவுக்கு அந்த விரசத்தை கூட நல்ல சரசமாக மகிழ்ச்சியாக சொன்னவர் நம்முடைய பாக்யராஜ். ஆனால் இன்றைக்கு எனக்கு பெரிய வருத்தம் ஆனால் ஒரு 5-6 ஆண்டுகளாக வருகிற அந்த சின்ன படங்கள் சுப்பிரமணியபுரத்திலிருந்து இன்றைக்கு மீனா மைனா இப்படி பல படங்கள் பல சிறு சிறு படங்கள் எல்லாம் நாகரிகமாக நம் மண் வாசனை நம்முடைய தமிழ் மண் வாசனை கூடி அற்புதமான வெற்றி பெற்றிருக்கிறது. அதால எங்க நீதியரசர் கேட்டார்கள் பாக்யராஜை, என்ன சினிமா உலகம் எப்போ முன்னேறும் எப்ப திசை மாறும் கேட்டாரு. பாக்யராஜ் சொன்னார், இல்லையா 3-4 வருஷமாவே சின்ன படங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக நல்ல நிலைமையில் தான் தமிழ் சினிமா போய்கொண்டிருக்கிறது என்று அவர் நாகரிகமாக சொன்னார். என்னை போன்றவர்கள் கொஞ்சம் உள்ள போய் வேற விதமா சொல்லுவோம். சிலர் வல்கரை முதன்மையாக வைத்து செல்வதை வெறுக்கிறேன். தாய்மார்கள் எப்பொழுதுமே அப்படி திருச்சி குடும்பத்தோடு படம் பார்க்கணும். அந்த அம்மா டைரக்டர் என்ன படம் அது ஆரோகணம் துணிச்சலா ஒரு படம் எடுத்தார், டைரக்ட் பண்ண.
அது எவ்வளவு பெரிய வெற்றி பெற்றது என்பது பற்றி இங்கே பேச்சில்லை. ஆனால் எத்தனை மக்கள் அதை பார்த்தவர்கள் பாராட்டினார்கள். கூச்சமில்லாமல் கண்களை இப்படி மூடிக்கொள்ளாமல் என் தாயும் என் சகோதரியும் என் பெண்ணும் என் பேத்தியும் படத்தை பார்க்கிறார்களோ அன்றைக்கு தான் இந்த சினிமா நல்ல நாகரிகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பதை நான் பாராட்டுவேன். இந்த படம் அந்த வகையில் அற்புதமாக தமிழ் தாய்மார்கள் குழந்தைகள் அத்தனை பேரும் நிமிர்ந்து மகிழ்ச்சியோடு இதை பார்க்கிற அளவிற்கு இது சிறப்பாக எடுத்திருக்கிறார்கள். அவர்களை நான் பாராட்டி இயக்குனர் மாரிஷ்குமார் நல்ல இயக்குனர், புதிதாக முதலாக இருந்தால் கூட தெளிவாக சொன்ன விஷயத்தை அற்புதமாக ஆழமாக பதிய வைத்திருக்கிறார்கள். இதுல இன்னொரு விஷயம், கிளைமேக்ஸ் அற்புதமா இருக்கும். ஒரு பெரிய மாற்றத்தை நாகரிகமான கிளைமேக்ஸ் உருவாக்கி இருக்கிறார்கள். அப்புறம் இசையமைப்பாளர் தம்பி பிரமாதமா, தம்பி பேர் என்ன, சத்யதேவா, நல்லா பண்ணிருக்கீங்க தம்பி, எல்லோருமே ரசிச்சு மிக அற்புதமாக இருந்தது. இந்த யூனிட்டில் தம்பி விஜயகுமாரும் சரவணனும் எடுத்திருக்கிற இந்த படத்தில் இணைந்திருக்கிற நடிகர்கள், கலைஞர்கள், இயக்குனர், இசையமைப்பாளர் அத்தனை பேருமே இதன் மூலமாக தமிழ் திரையுலகிலே வளம் வருவதற்கான வெற்றி பெறுவதற்கான நல்ல செய்திகளும் நல்ல முன்னோட்டங்களும் இருக்கிறது. ஆகவே இந்த படக்குழுவினர் வாழ்க, எல்லாரும் முன்னுக்கு வந்துருவாங்க, ப்ரொடியூசர் மட்டும் பின்னால் அங்கேயே நின்று இருப்பார். இது தமிழ் சினிமாவினுடைய தலை எழுத்து. ஆனால் என் தம்பி விஜயகுமாரும் சரவணனும் இந்த படம் வெற்றியின் மூலமாக இன்னும் பல படங்களை அவர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும், வெற்றி பெறுவார்கள். எங்களுடைய ஐயா நீதியரசருடைய வாழ்த்து அவர்களுக்கு முழுமையாக கிடைத்திருக்கிறது. அவரோடு இணைந்தும் நான் வாழ்த்துகிறேன். வெற்றி பெறுக. என் காதல் புதிது, என் காதல் எப்போதுமே புதிது. நன்றி.